ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் என்னதான் தள்ளி போயிட்டே இருந்தாலுமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் நம்மளோட சோழன், அதுக்கப்புறம் பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருக்குமே சேரன் அண்ணாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை. நம்ம நிலாவுக்கும் அது கண்டிப்பாக நடந்தே ஆகணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அப்பந்தான் இந்த வீட்டில் இருந்து அவங்க கிளம்ப முடியும். ஏன்னா ஒரு பொண்ணு வாழாத வீடுன்னு தானே இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம சேரன் அண்ணாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வந்துடுச்சு அப்படின்னா அவங்க இந்த வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் நம்ம நிலாவோட எண்ணமாக இருக்குது. நிலா என்னதான் அவங்களுக்காக ஒரு பக்கம் பொண்ணு பார்த்தாலுமே எப்படியாவது சேரன் அண்ணாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆசையும் கூட. அதனால தான் அவங்க மேட்ரிமோனிலையும் பதிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வந்த பொண்ணு எதுவுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு செட்டோ ஆகவே இல்லை. அதனால தான் இப்போ ஏற்கனவே நடேசன் ஒரு புரோக்கர் கிட்ட பேசியிருந்தாங்க. அந்த புரோக்கர் மூலியமாக எப்படியாவது நம்ம சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு வீட்டில் போய் இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க, அந்த பொண்ணு வீடு இருக்குது, வேணும்னா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், ஆமாம் ஏற்கனவே அந்த வீட்டில் போய் நம்ம பொண்ணு பார்த்துருக்கோம், திருப்பியும் வேணா போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவும், சரிங்க லேட் பண்ண வேண்டாம், நம்ம இன்னைக்கே போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சேரன் அண்ணாவுக்கு பார்த்த பொண்ணுங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருந்தது. ஒருத்தங்க இவங்க பேசவே மாட்டேக்காங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தங்க அவங்க ரொம்பவே ஃபேஷனபிளாக, அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அதனால் நம்ம சேரன் அண்ணாவுக்கு அவங்கள பிடிக்கல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு எப்போதுமே கார்த்திகா தான். அதனால தான் அவங்களுக்கு கார்த்திகாவை மறக்கவே முடியலை. அதனால தான் சேரன் அண்ணாவுக்கு இப்போ இவங்க கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறது சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு எப்படி பண்ணுறீங்க? நான் இப்போ கல்யாணம் கேட்கவே இல்லை. ஒவ்வொரு பக்கமும் போய் என்னால் அசிங்கப்பட்டு நிற்க முடியலை. அதனால் தயவு செஞ்சு இந்த கல்யாண வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. அவங்க சொல்லியுமே நம்ம நிலாவும் சொல்லணும், அதெல்லாம் இருக்கட்டும்னே, ஆனால் கார்த்திகாவை இன்னொரு லைஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் நாங்கள் பார்க்கக்கூடாது? நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க, கார்த்திகாவை இனிமேல் நீங்கள் நினப்புல இருந்து தூக்க பாருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. இருந்தாலும் நம்ம சேரனுக்கு கார்த்திகாவை மறக்கவே முடியலை. தனியாக இருந்து அவங்க கூட பேசின எல்லா மெமரிஸையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கார்த்திகாவும் இந்த கல்யாண வேலையில் எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் இருக்கிறாங்க. கஸ்தூரி கூட வந்து திட்டுறாங்க, என்னடி கல்யாண பொண்ணு மாதிரியாக இருக்கிற, புதுசாக கல்யாணமாகிற ஒரு கலையுமே உங்ககிட்ட இல்லையே, எந்த வேலையுமே நீ பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு கார்த்திகாவும், நான் இது எல்லாமே என்னோட சேரன் மாமா நல்லதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன். நீங்கள் நான் அவரை தேடி போனால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன். அதே மாதிரி அப்பாவுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டு போகிறேன். நீ அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை அதை பண்ணு இதை பண்ணு, அந்த மாப்பிள்ளைகிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு எரிஞ்சு விழுறாங்க. இப்படி ரெண்டு பேருமே ஒரு போராட்டத்தோடு தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.